யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? ஐயோ, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வந்துட்டாங்க. இந்தடா. பேசுறது. என்ன இப்படி பேசிட்டு போறான்? என்னத்த பசின்னு சாப்பிட உட்காந்த பிள்ளைய இப்படி சாப்பிட விடாம அனுப்பிட்டீங்க. எனக்கும் வயிற்றுச்சலா தாண்டி இருக்கு. மானே தேனேன்னு தூக்கி வளர்த்த என் பேராண்டிய சாப்பிட விடாம பண்ணிவிட்டனே, என் மனசு கடந்து தவிக்குது. மருந்து கசக்குதேன்னு புள்ள அழுதா புள்ள மேல இறக்கப்பட முடியுமா? இப்படி எல்லாம் பண்ணாதான் பொண்டாட்டி நினப்பு வந்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு என்ன வருண்டி. அங்கேயே போய் நின்னு சட்டி பானையெல்லாம் உருட்டட்டும். அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும், பொம்பளையோட அருமையும் தெரியும். வந்துட்டாளுங்க எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. வாங்கடி. தமிழ, அத்தை நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க 2 பேருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை வாசல்ல பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டான்னு நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். என்ன, நீ மறுபடியும் எல்லா உரிமையோடையும் வந்து வீட்டுக்குள்ள தங்கியிருக்கலாம். ஆனா நீ வீம்பு பண்ணிக்கிட்டு இப்படி அவுட் ஹவுஸ்ல வந்து யாரோ மாதிரி தங்கியிருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அம்மா, நீ இத நினைச்சல கஷ்டப்படாதம்மா. தமிழுக்கு ரோஷம் கோவெல்லாம் இருக்க தானே செய்யும். சேது பேசின பேச்ச அவ்வளோ லேஸ்ல அவளால மறக்க முடியுமா என்ன? அது சரிடி, எல்லா உரிமையும் இருக்கிற பொண்ணு இப்படி அவுட் ஹவுஸ்ல வந்து தங்கியிருக்கிறது நல்லாவா இருக்கு? எது எப்படியோ தமிழ், நீ இந்த வீட்டுல வாழணும்னு திரும்ப வந்திருக்கியே, அதுவே எங்களுக்கு போதும். ஏய், அது கூட இந்த வாங்கிக்கோ. நீ மசக்கையா இருக்க, இந்த நேரத்துல நீ சத்தான ஆகாரமா சாப்பிடணும் இல்லையா? அதான் மார்க்கெட்டு போனப்போ உன் நினைப்பு வந்துச்சு. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பொடி பொடிமா. இங்க பாரு தமிழ், வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல இப்படி வந்து தனியா இருக்கிறோமேன்னு நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. உனக்கு அத்தையாவும் அம்மாவாவும் நான் இருக்கேன். எனக்கு ஒத்தாசைக்கு வேணும் அத்தை. நீங்க வாங்க அத்தைன்னு ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே நாங்க 2 பேரும் ஓடி வந்துருவோம். என்ன அப்படி பாக்குற? சரின்னு சொல்லு. சரிங்க அத்தை. நீங்க 2 பேரும் எப்பவுமே எனக்காக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். புத்திசாலி புள்ள.